உங்களை ஒரு வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு புரட்சிக்கு வரவேற்கிறேன். என் பேர் யோகநாதன், முனைவர் யோகநாதன். இந்த வாய்ப்பை நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறது எலிக்சர் மிக்ஸ். இந்த நேரத்தில் அந்த எலிக்சர் மிக்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். எதுக்காக இந்த புரட்சியை நம்ம செய்யணும்? இன்னைக்கு பார்க்குற இடம்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆரோக்கிய குறைபாட்டோட இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். நம்ம பார்க்குற 2 நபர்கள்ல ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடோட இருக்கிறத பார்க்குறோம். அந்த மீதி ஒரு நபர் யாருங்க? குழந்தைங்க தான். வேற யாரு? சின்ன பசங்க அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளோட தான் பசங்க இருக்காங்க, குழந்தைங்க. ஆனா வளர வளர பிரச்சனைகள் பெருசாகுது, அதை நம்ம பார்க்கணும். அப்ப இதுல இருந்து வெளில வரத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஹெல்த் தான் இருக்கிறதுலயும் மிகப்பெரிய சொத்து. கரெக்டுங்களா? கடந்த 20 வருஷமா நம்ம நிறைய ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜஸா பாக்குறோம். நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஏதாவது மேகசின்ஸ் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தாலும் சரி, உடனே ஒரு அறிவுரை வந்துடுது. இப்படி செஞ்சா சுகருக்கு நல்லது, மூட்டு வலிக்கு இது நல்லது, அது இதுன்ட்டு நமக்கு ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான குறிப்புகள் நிறைய வந்துட்டே இருக்கு. காரணம் என்னங்க? கடந்த 2 டிகேட்ல 10-20 ஆண்டுகள்ல டாக்டர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கா? ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கா? புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? நிறைய டெக்னாலஜிகள் புதுசா வந்திருக்கா? இதுக்கெல்லாம் பதில் ஆமா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நோயாளிகள் எண்ணிக்கை கம்மியா தான் ஆயிருக்கணும். ஏன் அதிகமாயிருக்கு? எங்க இந்த தவறு, என்ன தவறு நடக்குது? இது ஒரு கேள்வி தானேங்க. அதனோட முக்கியமா இன்னைக்கு இந்த புரட்சியில பார்க்க போறது நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்பாங்க. என்ன பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஆராய்வோமா? இந்தியாவோட ஆரோக்கிய பிரச்சனைங்கிறது என்னங்க? எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைனா டயபெட்டிஸ். நம்ம இனிப்பா சொல்ற ஒரு விஷயம் சுகர். நீங்க பாக்குற எல்லாருமே அதிகபட்சமா இந்த சுகர் சுகர் சுகர்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைங்களா? இந்த சுகருக்கான ரீசன் என்ன? அடுத்தது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், இதே சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கும் காரணம் என்னங்க? அடுத்தது முட்டு வலி, எலும்போட தேய்மானம், எலும்போட ஆரோக்கிய குறைவு. அடுத்தது ஸ்ட்ரோக். இதயத்துல ஏதாவது பிரச்சனை, இதயத்துல அடைப்பு வந்ததுன்னா நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். அதே நமக்கு மூளைக்கு போகிற நரம்புகள்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ஸ்ட்ரோக்னு சொல்றோம். பக்கவாதம், ஒரு பக்கம் விளங்காம போச்சு அப்படின்னு சொல்றோம். இதுவும் நிறைய நம்ம கேட்கிறோம், பாக்குறோம். அது மாதிரி கேன்சர். கேன்சருக்கு காரணம் முன்னாடி இந்த சொல்லுவாங்க, இந்த மறைஞ்சு மறைஞ்சு போய் தண்ணி அடிக்கிற மாதிரி இந்த கேன்சர்னா ஐயோ அவருக்கு கேன்சராப்பா அப்படின்னு ரொம்ப அப்படியே மெதுவா சொல்ற காலம் போய் ரொம்ப கேஷுவலா கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்னங்க? நாம இருக்கிற இடம், சூழல், வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான். முக்கியமான ஒரு சைலண்ட் கில்லருங்கிறது ஏர் பொல்யூஷன். நம்ம சுற்றி இருக்கிற காற்று மாசுபாடு. கரெக்டுங்களா? நிறைய நம்ம இதுல புரட்சிகள்னு நிறைய படிச்சிருக்கோம். பசுமை புரட்சி, தொழில் புரட்சி, அடுத்தது ஆரோக்கிய புரட்சி இப்ப பார்க்க போறோம். இந்த தொழில் புரட்சி வந்த உடனே என்னாச்சுன்னா நிறைய புதுசா தொழிற்சாலைகள் வந்தது. தொழிற்சாலைகள் வந்த உடனே இந்த காற்று மாசுபடுறதெல்லாம் வந்தது. அடுத்தது வாகனங்கள் நிறைய பெருகி போச்சு. வாகனங்கள் வந்த உடனே என்ன ஆகுதுங்க? புகைகள். இதெல்லாம் விட கட்டுமானம், இடிக்கிறது, கொள்றது அப்படின்ட்டு இப்ப ரோடு போடுறாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா எங்க போனாலும் புழுதி புயலா தான் இருக்கு. அது ஒரு நார்த்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த செடிகள்லாம் எரிச்சு விடுறாங்க அப்படின்ட்டு. இந்த எரிக்கிறதுனால சில இது காட்டு தீ பரவுறது, சில இடத்துல எரிக்கிறது, இதே மாதிரி அந்த புகைகள்னாலையும் நிறைய பாதிப்பு இருக்கு. இப்ப தொழில் புரட்சி ஆச்சு. பசுமை புரட்சியில என்னங்க? பசுமை புரட்சி முன்னாடி பஞ்சம் பட்டினின்னு இருந்தா சொல்லுவாங்க. இப்ப நமக்கு விவசாயம் நல்லபடியா நடக்குது. ஆனா அதுக்கு அவங்க யூஸ் பண்ற மெத்தட் எல்லாம் தவறா இருக்கு. நிறைய ஆர்டிபிஷியலா உரம் போட்டு கொசு மருந்து அடிக்கிற மாதிரி பூச்சி மருந்து ஃபுல்லா தெளிச்சு நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எல்லாமே விஷமாக்கிட்டாங்க, இல்லைங்களா? அதிக உற்பத்திக்காக நம்ம மண்ணை மலடாக்கி நம்ம நிறைய ஆரோக்கிய குறைபாட்டுக்கு நம்ம உணவே காரணமாயிடுது. அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டைல். அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் புரட்சின்னு ஒன்று வந்தது. Y2K அப்படின்னாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்தோடனே லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. அது தவிர வாட்டர் பொல்யூஷன். முன்னாடி எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியை விலை கொடுத்து வாங்கி குடிப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நிலத்தடி நீரை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, டிட்டர்ஜென்ட் எல்லாம் நம்ம நிலத்தை மாசுபடுத்துது, நிலத்தடி நீரை மாசுபடுத்துது. அது கடல்ல போய் எல்லா குப்பையும் போடுறோம், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், நிறைய இதே மாதிரி குப்பைகளை கொட்டி நிலத்தடி நீரை மாசுபடுத்திக்கும். அதனால என்ன ஆகுதுங்க? இன்னைக்கு நல்ல தண்ணி இல்லைன்ட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வீட்டுல எல்லார் வீட்லயும் வாட்டர் ஃபில்டர்னு ஒன்று மாட்டி வச்சிரும்.
அது இன்னும் அதிகபட்ச உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு கொடுக்குது. ஏன் அப்படின்னா தேவையான சத்துக்களையும் அது சேர்த்து எடுத்துடுது. அது டிடிஎஸ் ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம வச்சாலும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் அது எடுத்து கொடுக்கறதுனால நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. அடுத்தது முக்கியமா நம்ம வாழ்வியல் முறையில நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள். இன்னைக்கு போதைப் பொருட்களோட முக்கியமான இடமா நம்ம தமிழகம் இருக்குங்கிறது தெரியுது நமக்கு. இந்த டொபாக்கோவும், அதாவது புகையிலையும் ஆல்கஹாலும் மனிதனோட ஜீன் லெவல்லயே போய் ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்குதுங்கிறாங்க. அப்ப இதே மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனை கொடுத்தாலும் இந்த கோவிட் டயத்துல, கோவிட் பாதிப்புலயும் சரி, அதுக்கு வேக்சின் எடுத்தவங்களுக்கும் சரி, லாங் கோவிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு நுரையீரல்ல சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த நிறைய மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு மூச்சு வாங்குறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவங்களோட ஆரோக்கியம் வந்து குறைஞ்சு போயிருக்கிறத பாக்குறோம். இப்ப இதுல இருந்து மீள்றதுக்கு எப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் இப்ப இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனைக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். முன்னாடி எல்லாம் வந்து ஒரு இருமல், தும்மல், சளி, வாமிட்டிங், டிசென்ட்ரி, அப்புறம் முகத்துல சில பருக்கள், அதே மாதிரி எல்லாம் ஃபீவர், ஹெட்ஏக், இதே மாதிரி எல்லாம் இருக்கும். இதே மாதிரி விஷயங்கள் நமக்கு மட்டும் இல்லாம சில விலங்குகளுக்கும் வரத பார்த்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனா இப்ப நடக்கிற இந்த மாடர்ன் டிசீசஸ் என்னங்க, ஹைப்பர் டென்ஷன், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், மூட்டு வலி, அந்த ஞாபக சக்தி குறையிறது, கேன்சர், மலட்டுத்தன்மை, இதெல்லாம் இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. டிசீஸ் அப்படின்னா என்னங்க? நோய் கிடையாது, நம்முடைய ஒரு குறைபாடு. நம்ம மூவ்மெண்ட்லயோ வேற ஏதோ ஒரு விஷயத்திலயோ டிஸ்ஈசஸ், நம்முடைய சுலபமா செய்யக்கூடிய விஷயங்களை மாற்றம் வருதுதான் டிசீசஸ். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாதி அப்படின்னா தொற்று வியாதியா இருக்கும். மற்றவங்களுக்கு வரது வந்து தொத்திடுச்சுப்பா, தொத்து வியாதி ஆயிடுச்சு அப்படிமோ. அது எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ள ஒரு நாய் வருது, ஒரு கல் எடுத்து அடிக்கிறோம், இல்ல அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு வரட்டுறோம் அப்படின்னா ஓடி போயிடும். ஆனா இன்னைக்கு வர இந்த குறைபாடு, ஆரோக்கிய குறைபாடு கிரானிக் டிசீசஸ்னு சொல்றாங்க. ஒரு ஒரு தீவிரவாதி வீட்டுக்குள்ள வந்து என்ன ஆகுதுங்க, வீட்டுல சுடுன்னு சுட்டா என்ன ஆகுது? ஆரோக்கிய குறைபாடுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இந்த தீவிரவாதி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து துப்பாக்கி சூடு நடத்தினா எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்ப என்ன செஞ்சா சரியாகும்? திருப்பியும் நம்ம முன்னாடி சொன்ன குரல் தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு என்ன ஆரம்பம். அதுல இருந்து அந்த முளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி செஞ்சா மட்டும்தான் முடியும். நம்ம பாடியை பத்தி அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புங்கிறது ஒரு அருமையான ஒரு மிஷின்ங்க. ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்கும்போது சும்மா 2 வடை, இட்லி, பொங்கல், பூரி அப்படின்னு சாப்பிட்டு அந்த சாப்பாடை வச்சு ஒரு குழந்தைய உருவாக்கிடுறாங்க, கரெக்டுங்களா? நம்ம சாப்பிட்ற உணவு தான் ஒரு குழந்தையா உருவாகுது. 2 செல் இணைந்து, 2 அணுக்கள் இணைந்து ஒரு 3 கிலோ குழந்தையா வருது. எதுலங்க? சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. இந்த மெக்கானிசம் வேற எங்கேயாவது இருக்காங்க? இவ்வளவு அருமையான மெக்கானிசம். அந்த 3 கிலோ பிறந்த குழந்தை இன்னைக்கு ஒரு 60 கிலோ 70 கிலோ வளர்ந்து இருக்குனாலும் அதுக்கு காரணம் என்னங்க? அந்த குழந்தை சாப்பிட்ற பால், இட்லி, வடை, பூரி, பொங்கல், டீ, காபி, இதெல்லாம் தான், கரெக்டுங்களா? அப்ப இந்த மிஷின் எப்படி இயங்குது, எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்ப்போம். இந்த மிஷின்ல நிறைய சிஸ்டம் இருக்கு. இதய சிஸ்டம், நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம், சுவாச மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், கழிவு நீக்கம் மண்டலம், அதே மாதிரி ஹார்மோன் உருவாக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இதே மாதிரி ஒரு 11 விதமான மண்டலங்கள் இருக்கு. இதுக்கு நம்ம இந்த தோல், நுரையீரல், இதயம், லிவர், குடல் அப்படின்ட்டு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த சிஸ்டம் சரிவர செயல்படுறதுக்கு உறுதுணையா இருக்கு. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஸ்பெசிஃபைடு செல்ஸால உருவானது. அந்த செல் தான் இந்த உடம்பு முழுக்க உருவாகிறதுக்கு உண்டான பில்டிங் பிளாக்ஸ் சொல்லுவோம். நம்ம ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கல்கள், சின்ன சின்ன கல்லை வச்சு எப்படி ஒரு கட்டடம் கட்டுறோமோ அதே மாதிரி ட்ரில்லியன் செல்களால ஆன உடம்பு இது. இப்ப இந்த செல்லுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு. நம்ம வீட்டுல அந்த காலத்துலாம் விறகு அடுப்பு வச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? சமைக்கணும் அப்படின்னா ஒரு 4 விறகு எடுத்துட்டு வந்து வச்சு சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சது என்ன இருக்குங்க? அதுல கறி இருக்கும், சாம்பல் இருக்கும். திருப்பி அடுத்த ட்ரிப் சமைக்கணும்னா என்ன செய்யணுங்க? அந்த சாம்பல் கறியெல்லாம் வெளில எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு சாணி போட்டு முழுகிட்டு திருப்பியும் விறகு எடுத்து வைப்பாங்க, கொஞ்சம் விரட்டி வச்சு கொளுத்தி விட்டு பத்த வைப்பாங்க. இப்ப அந்த சாம்பலை எடுக்காமலே சமைச்சிட்டு இருந்தா என்ன ஆகுங்க? இல்ல அந்த எடுக்கிற சாம்பல் எல்லாம் சரியா எடுக்காம இருந்தா என்ன ஆகுங்க? அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகும், கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுலையும் அடுப்பு மாதிரி, வண்டிக்கு என்ஜின் மாதிரி, பவர் ஹவுஸ் மாதிரி. ஒரு கார் இருக்கு, பேட்டரி கார் இருக்குன்னா அதுல நிறைய பேட்டரி செல்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ள
ஆவரேஜா ஒரு 800 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இப்ப இதே மாதிரி இடத்துலலாம் இருக்கிற செல்லுல கிட்டத்தட்ட 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அவ்வளவு வேகமா அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு இன்ஜின், ஒரு கார் வாங்குறோம், அந்த இன்ஜினோட லைஃப் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ இருக்கு. ஆனா 120 வருஷம் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு இன்ஜின் ஒண்ணு இருக்குங்க. அதுதான் நம்முடைய இதயம். அப்ப இத நம்ம பலமா பாத்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க? அந்த உறுப்புகள், இந்த மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம உடம்புல இடையில 10% எடை இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற இந்த அடுப்புக்கே போதுங்க. ஒரு ஆள் இப்ப 60 கிலோ இருக்காங்கன்னா 6 கிலோக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா அவங்க உடம்புல இருக்கு. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம சுத்தம் பண்ணாலே பாதி உடம்பு சுத்தமாயிடும். ஆயுர்வேதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, தேகே சர்வத்ரா. இது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரி விடுங்க. இந்த ஸ்லோகப்படி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்ம வலுப்படுத்துறது எப்படின்னு பார்ப்போம். நோய் எதிர்ப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோயை நம்ம உடம்பு தானாவே வெளியில இருந்து உள்ள ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வருதுன்னா அதை எதிர்க்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயம். இத எப்படி சமன்படுத்துறதுன்னு பார்ப்போம். உடம்புல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செல்கள் இருக்கு. இந்த செல்களை சுத்தமா வச்சுக்கணும். பிறக்கும்போது எப்படி இருக்குங்க, சுத்தமா அது மேனுஃபேக்சரிங் ஆகி வரும்போது இந்த குப்பை தொட்டி இருக்கிற மாதிரி சுத்தமா இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் குப்பை தொட்டியை போட்டு கிளீன் பண்ணி வச்சிடறோம், அசுத்தம் பண்ணி வச்சிடறோம். கரெக்டுங்களா? இப்ப இதுல எந்த இடத்துல ஈ, கொசு, கிருமிகள்லாம் முக்கியம்? எங்க பாதிப்பை கொடுக்குங்க? குப்பை அதிகமா இருக்கிற இடத்துல, அசுத்தம் அதிகமா இருக்கிற இடத்துல. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் சுத்தமா இருந்ததுன்னா ஆரோக்கியமா இருக்க முடியும், அசுத்தமா இருந்ததுன்னா ஆரோக்கிய குறைபாடோட இருக்கும். நீங்க இப்ப எல்லாருமே ஒரு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 பாயிண்ட் சொல்றேன். இதுல உங்களோட நம்பர் என்ன? இதுல சரியா இருந்ததுன்னா 0, இதுல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா 1 அப்படி போட்டுக்கோங்க. 8 பாயிண்ட் சொல்றேன். 8ல ஒவ்வொருத்தரும் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு, எவ்வளவு குறைவா மார்க் எடுக்கிறவங்க இதுல ஆரோக்கியமானவர்கள் வச்சுப்போம். இப்ப விஷயம் என்ன சொல்றாங்க அந்த ஸ்லோகத்துல, தினசரி கழிவுகளை உடனடியா ஒழுங்கா கழிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை மலச்சிக்கல். ஆனா நான் கரெக்டா போயிடுறேன் அப்படின்னாலும் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம போறீங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி. சப்போர்ட் சிஸ்டம் என்னங்க? இந்த சூரணம் சாப்பிடுறது, ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறது, இது ஃப்ரீயா மோஷன் போகணுங்கிறதுக்காக எடுத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. இன்னும் சில பேருக்கு காலையில ஒரு காபி குடிச்சாதான் போனா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில பேர் இருக்காங்க, கையில ஒரு போனையோ நியூஸ் பேப்பரையோ மேகசினையோ வச்சுட்டு தான் உள்ள போயிட்டு கிளீன் பண்ணணும், போல் கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லாம தினசரி 2 வேளை உங்களுக்கு ஃப்ரீயா போகுதா, அப்ப நீங்க 0 மார்க். அடுத்தது எடை, ஆரோக்கியமான எடையில நீங்க இருக்கீங்களா? இப்ப என்னோட எடையை நான் ஆரோக்கியமான எடைன்னு எப்படிங்க கணக்கு பண்றது அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட சென்டிமீட்டர்ல ஒருத்தரோட உயரத்தை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நபர் 165 சென்டிமீட்டர் இருக்காரு அப்படின்னா அதுல 100 கழிச்சுட்டா மீதி எவ்வளவு வருங்க? 65. அந்த 65 கிலோ ஆப்டிமல் வெயிட். இந்த 65ங்கிறது ஒரு 5% முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி அவரோட உயரத்துல 100 கழிச்சா என்ன அளவு வருதோ அது அவரோட எடையா இருந்ததுன்னா ஒரு ஆப்டிமல் வெயிட்ல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இது கூட இருந்ததுனாலும் கஷ்டம், கம்மியா இருந்ததுனாலும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்ப நீங்க ஆப்டிமல் ஹைட் வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 மார்க் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஸ்கின்ல பேச்சஸ் இருந்ததுனாலோ இல்ல ஸ்கின்ல ரேஷஸ் இருந்ததுனாலோ, முகப்பரு அதே மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ, சில பேருக்கு மருன்னு எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன மருக்கள் இருக்கும். அதே மாதிரி மச்சமே கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது சில பேருக்கு இருக்கும். அது தவிர சொரியாசிஸ் இதே மாதிரி பிரச்சனை. சொரியாசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆரோக்கிய குறைபாட்டோட வெளிப்பாடு தான். தோல் மூலமா அந்த கழிவு நீக்கம் செய்யும் போது வர பிரச்சனைகள் தான் இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள். உங்களுக்கு இதே மாதிரி தோல் பிரச்சனைகள் இல்ல அப்படின்னா ஒரு 0 மார்க் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? இப்ப தூங்கி எழுந்துக்கிறது எனர்ஜியா இருக்கிறதுக்கு தான். ஆனா தூங்கி எழுந்திருக்கும் போது தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. அப்படி இல்லாம எப்பவுமே உற்சாகமா புத்துணர்ச்சியோட இருக்கீங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 0 மார்க் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு இல்லை அப்படின்னு பதில் வந்ததுன்னா 1 மார்க் கொடுத்துக்குவாங்க. அடுத்தது வேலைக்கு கரெக்டா பசிக்குதா? பசி எடுத்ததுன்னா உங்க சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பசி எடுக்கல ஆனாலும் நான் சாப்பிட்றேன், நான் 2 வேளை சாப்பிடல, நான் நினைச்ச நேரத்தெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு கார்விங் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது பசி இல்லைனாலும் உடம்புல எனக்கு குளுக்கோஸ் வேணும் அப்படின்னு கேட்கற அந்த கார்விங். சில பேர் சிப்ஸ் ஒரு பீஸ் எடுத்து போட்டா போதும், வாயில போட்டா போதும், தொடர்ந்து ஒரு டப்பாவையும் காலி பண்ணிட்டு தான் வைப்பாங்க. அப்ப என்னன்னா கார்விங் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கே தவிர பசியினால சாப்பிடல. பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இல்லைங்களா? அது மாதிரி நல்லா பசிக்கணும், பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அது மாதிரி உங்களுக்கு பசி எடுக்குதா, அப்ப உங்களுக்கு 0 மார்க். அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கம், தூக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா தூங்குறாங்க, நைட் ஒரு மாத்திரை போட்டுட்டு தான் தூங்கணும். அப்படி இல்லாம காலையில மூஞ்சியில வெயில் அடிக்கிற வரைக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கா? ஆழ்ந்த தூக்கம் இருக்கா? நைட்டு படுத்த உடனே சுவிட்ச் போடுற மாதிரி தூங்குறீங்களா? இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு இது நிறைய பேருக்கு சாத்தியமா இல்லாம இருக்கு. காரணம் என்னங்க?
ஃபர்ஸ்ட் விஷயம் லைஃப் ஸ்டைல். ஒர்க் பண்றதே அப்படி இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட். இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு நைட்ல தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட கிளைண்ட் வந்து இன்னொரு நாட்டுல இருக்காங்க, அவங்க டயத்துக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கு. குறிப்பா நைட்டு நீங்க 10 மணிக்குள்ள படுத்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்க போகல அப்படின்னா உங்களுடைய உடம்பு முழுக்க கிளீனிங் பண்ற சிஸ்டம் வந்து லிவர் பண்ணும். அதோட பீக் பெர்ஃபார்மிங் டைம் அப்படிங்கிறது அதிகாலை 1:30 மணில இருந்து 3 மணி. பாடிக்கு வந்து ஒரு கிளாக் உண்டு, ரிதமிக் கிளாக் உண்டு, பயோ கிளாக் உண்டு. அதுபடி உங்க லிவர் வேலை செய்யற நேரம்ங்கிறது விடிகாலை 1:30 மணில இருந்து 3 மணி. நீங்க 10 மணிக்கே படுத்து தூங்கி இருந்தாதான் அந்த வேலை சிறப்பா நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கழிவுகள், உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் நீங்கிற வேலை சரியா செய்யாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம 10 மணிக்குள்ள தூங்குறோம்? கண்டிப்பா கிடையாது. அப்ப இதுக்கும் 0 மார்க் போட்டுக்கணும். நீங்க 10 மணிக்கு படுத்து காலையில 7:30 எழுந்துக்கிற நபரா இருந்ததுன்னா, ஆழ்ந்த உறக்கம் வர நபரா இருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு ஒரு 0 மார்க் கொடுத்துருங்க. அடுத்தது, உடல்ல ஒரு ஓடர், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாசனை வருது அப்படின்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு ஆம்பிட் அதே மாதிரி இடத்துல மட்டும் வரும், சில பேருக்கு வியர்வையில வரும், சில பேருக்கு மூச்சு காத்துலயோ பேசும்போது வாயிலேருந்தோ ஒரு துர்நாற்றம் வரும். அப்ப உடம்புல இதே மாதிரி ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு 0 மார்க் கொடுத்துக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. கடைசியா, பாசிட்டிவ் மைண்ட் செட். எல்லாம் நன்மைக்கு. எந்த டென்ஷன் வந்ததுனாலும் கோபப்படாம அமைதியா ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோட. இப்ப நான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேங்க. வீட்டுல லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோபப்படுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு மூட் ஸ்விங் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. மாசத்துக்கு 28 நாளும் 28 விதமா அவங்க டீல் பண்ணுவாங்க. ஒரே விஷயம் சொல்லுவீங்க, அந்த ஒரே விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன, அவங்களோட உடல்ல இருக்கிற அமைப்பு அப்படித்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த மென்சுரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உடம்புல அந்த இரும்புச்சத்து குறைபாடுங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இரும்புச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா என்ன ஆகுங்க, அவங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது அடிக்கடி வரும். அந்த கோபத்தோட இருக்கும்போது நீங்க சாதாரணமா ஏதாவது கேட்டாலும் அவங்க எரிஞ்சு விழுவாங்க. அப்படி இல்லாம அந்த சத்துக்கள், உடம்புல தேவையான சத்துக்கள்லாம் அவங்க இருந்தா அமைதியா இருப்பாங்க. இப்ப ஒரு நபர் நம்ம ரோட்ல நிறைய இடத்துல பார்த்திருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. தட் இஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட். கரெக்டுங்களா? அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க 0 போட்டுக்கலாம். இப்ப இந்த 8 இதுல இல்லைங்க எனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது நீங்க ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். எத்தனை பாயிண்ட்ஸ், 1ல இருந்து 2, 3, 4, 5, 6, 8ன்னு இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்றதா இருந்தா சாட்ல ஷேர் பண்ணலாம். பண்றீங்களா? ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்ப உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா இந்த 8ம் நல்ல விதமா இருந்ததுன்னா முழு ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். இதுதான் உங்களோட இம்யூனிட்டியோட அளவுகோல். இந்த 8 இது விஷயத்த கரெக்டா இருந்தது அப்படின்னா இதுதான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியோட அளவுகோல். ஒரு உடம்புல தேங்க்யூ சார் 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்ப நம்ம கண்டிப்பா நம்மள சரி பண்ணிக்க முடியும். நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இடத்துல சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஓகே, நம்ம உடம்புல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும், ஒண்ணு ஆரோக்கியம் இருக்கும், இல்லைன்னா குறைபாடு இருக்கும், நோய் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் என்ன செய்யுதுன்னா, ஆரோக்கியமா இருக்கிற நபருக்கு ஒரு குறைபாடு இருக்கு, குறைபாடு வந்த உடனே அவங்களுக்கு நோயா மாறுது. அந்த நோயை குணப்படுத்துறது இல்ல, குறைபாடுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்களே தவிர திருப்பி ஆரோக்கியத்துக்கு முழு ஆரோக்கியமான மனிதரா மாத்துறதே கிடையாது. இன்னைக்கு சுகருக்கு 15 வருஷமா 20 வருஷமா மாத்திரை சாப்பிட்றவங்கள பாக்குறோம். ஆனா இந்த 15 வருஷத்து 20 வருஷத்துல நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் குணமாயிட்டேன் அப்படின்னு சொன்ன யாரையாவது நபரை கேட்கிறோமா? மருத்துவ உலகத்தோட மருந்து சாப்பிட்டு நம்ம பார்த்ததா சரித்திரமே கிடையாது. அப்ப இது எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு நமக்கும் புரியுது இல்ல. அப்ப இதுல இருந்து வெளில வரதுக்கு என்ன வழின்னு கண்டிப்பா பார்க்கணும்ல. அதற்கான வழிதான் இப்ப நம்ம சொல்ல போற இந்த வழி. அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்க்கடல்ல அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சாங்க, அப்ப அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நெடுநாள் ஆரோக்கியமா உயிர் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த அமிர்தம் நமக்கும் கிடைச்ச அப்படி இருக்குங்க. அதே மாதிரி அமிர்தம் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் அப்படின்னாலே அமுதம்னு அர்த்தம். இது அமுத கலவை. அது என்னங்க அமுத கலவை? இது ஒரு 12 விதமான மூலிகைகளாலான ஒரு ப்ராடக்ட். எதுக்காக இந்த 12 விதமான மூலிகைகள் அப்படின்னா, ஒவ்வொன்றும் அதுல இருக்கிற சத்துக்கள், திறமைகள்ல ஹையஸ்ட் பொட்டன்ஷியலோட இருக்கிறது. இது ஒரே இடத்துல கிடைக்கிறது இல்ல. உலகத்தின் பல நாடுகள்ல இருந்து, 4 கண்டங்கள்ல இருந்து இதை தேடி 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 இதோட ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு பலன் கொடுக்கும், 2 ப்ராடக்ட் சேர்ந்தா 2 ஆகும். ஆனா நம்ம கணக்குப்படி 1 2 3 1 1 2 2 1 3 3 1 4 அப்படின்னு தான் கணக்கு பண்ணுவோம். ஆனா இது இப்படி கலவையா எடுக்கும்போது
1x2 2, 2x3 6, 6x4 24. இதே மாதிரி எக்ஸ்போட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸா ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அமுத கலவையா இது இருக்குங்க. இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸை ஒரு ஓவராலா பார்ப்போம். டிச்சிலா காட்டிகுவா இது வந்து ஒரு பிரேசில் நாட்டுல அமேசான் காடுகளை ஒட்டி இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு போன்ற பகுதியில விளையக்கூடிய ஒரு மர வகையை சார்ந்தது. இந்த மரப்பட்ட இலை வேர் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது. அங்க துப்பி இண்டியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆதிவாசிகள் மாதிரி மக்கள் வாழறாங்க. இந்த விஞ்ஞானிகள் இதை தேடி போகும்போது அவங்கள பார்த்துட்டு அப்படியே பெஜாராயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அசந்து போயிட்டாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரு நல்ல உயரமா உடற்கட்டோட ஒரு புலியோட அப்படி பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவா ஒரு அந்த கவர்ச்சியா ஆண்களும் சரி பெண்களும் சரி அவ்வளவு அழகா இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ற இந்த மூலிகை தான். அதையும் எப்படி பாக்குறாங்கன்னு, நம்ம ஊர்ல சிவனுக்கு போய் வில்வம் சாத்துவோம், பிள்ளையாருக்கு அருகம்புல், விஷ்ணுக்கு துளசி, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மூலிகைகள். இதை வந்து நம்ம ஒரு கடவுளுக்கு படைச்சு அதே மாதிரி செய்யற மாதிரி அவங்க இந்த பூஜையில இந்த டிச்சிலா காட்டிகுவா மூலிகையை வச்சு வணங்குற அளவுக்கு அவங்க அது மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. அதை உட்கொள்றதுனாலதான் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், செக்ஸுவல் ஹெல்த், அவங்களோட ஆஜானுபான உருவம், அவங்களோட அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க, அதாவது உடனடியா நம்ம உடம்பு ரிஃப்ளெக்ட் பண்றது, அதே மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்ததை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்து என்ன இருக்கு இதுல அப்படின்னு சர்ச் பண்றாங்க. இதுல இருக்கிற வேதிப் பொருட்கள், அதாவது அதுல இருக்கிற உயர்தரமான சத்து பொருட்கள் என்னென்னு பாக்குறாங்க. இதுல ஆல்கலாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், பிளாவனாய்ட்ஸ், சப்போனின்ஸ் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த மூலக்கூறுகள் இதுல இருக்கு. அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்ம சுவாசிக்கிற சுவாசம் இருக்குல்லங்க, அதுல ஆக்சிஜனை உள்ள எடுத்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறோம். எப்படி ஒரு அடுப்பு எரியும் போது அந்த கங்குகள், சின்ன சின்ன அந்த கங்குகள் வருது இல்ல, அதே மாதிரி வேண்டா பக்கத்துல ஏதாவது துணி இருந்ததுன்னா பொத்தல் பொத்தல் ஆகும்ல, அதே மாதிரி இந்த நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. அந்த சைடு எஃபெக்ட் என்னன்னா பக்கத்துல இருக்கிற செல்களை பாதிக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். அதை சரி பண்றதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் இதுல இருக்கு. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உள்ள சில வீக்கங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத சில வீக்கங்கள் இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஆர்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்கன் சுத்தி விசரல் ஃபேட்டன் எல்லாம் இருக்கும். இப்ப சில இடத்துல என்ன ஆகும்னா அது ஒரு ரத்த கசிவோ ஏதோ ஒரு காரணத்தினால அது இயல்பை விட கொஞ்சம் வீக்கத்தன்மையோட இருக்கும். அதெல்லாம் இது சரி பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சில பாக்டீரியா, சில ஃபங்கை எல்லாம் நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடியது. நம்ம குடல்ல இருக்கிற சில பாக்டீரியா எல்லாம் ரொம்ப நன்மை தரக்கூடியது. நம்ம சாப்பிட்ற உணவை ஜெரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய உதவக்கூடியது. ப்ரோபயோட்டிக்பாங்க, ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்பாங்க. ஆனா சில ஒட்டுண்ணிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு, சில ஃபங்கஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஆன்டி மைக்ரோபயல் அப்படின்னு அதை அழிக்கக்கூடிய சத்து இதுல இருக்கு. அதே மாதிரி வலி நிவாரணியாவும் செயல்படுது. நம்ம உடம்பு நரம்பு மண்டலம், நம்ம கை அசைக்கணும், கால் அசைக்கணும், நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா மூளை வந்து ஒரு ஆர்டர் பண்ணும், கையை தூக்கு, கையை கீழே இறக்கு அப்படின்ட்டு. நான் இப்ப சொல்லி நீங்க செய்யறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மூளை ஆர்டர் கொடுத்து அந்த வேலையை செஞ்சிருவாங்க. அப்ப இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கணும், நர்வஸ் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். அதுக்கு இந்த மூலிகை ரொம்ப உதவியா இருக்கு. இதே சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து இது ரொம்ப காப்பாத்துது. கேன்சர் எதிர்த்து இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. உணவு ஜெரிமான கோளாறுகளை சரி பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்பவே உறுதுணையா இருக்கு. அதே மாதிரி கையிலயோ காலையோ ஏதோ காயம் வந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஜென்ரலா போய் ஒரு மருந்து போட்டெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு நடுப்புற நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், எங்க நிறுவனத்துக்கு எதிர யாரோ ஒருத்தங்க ஒரு நாயை கல்லால் அடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட தலை பொழந்த மாதிரி ஆயிருந்தது, காது தொங்குற மாதிரி தலைக்கு மேல இருக்கிற தோல் தொங்கிட்டு இருந்தது, அப்படியே ரத்த கலரியா இருந்தது. அது போய் மண்ணில பறண்டு அதை பார்க்கறதே கஷ்டமா இருந்தது. இன்னும் 2 நாள் 3 நாள் தாங்காதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு 10 நாள் 15 நாள்ல அந்த புண்ணெல்லாம் மொத்தமா மாறி அது திருப்பியும் வழக்கம் போல அங்க விளையாடிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஒரு 15-20 நாள்ல குணப்படுத்துது. அதுக்கு எந்த வைத்தியமும் பார்க்கல அப்படின்னா உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. இந்த புண்கள், காயங்கள் எல்லாம் அதே மாதிரி ஆத்துறதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து இந்த மூலிகை நிறைய பண்ணும். நம்ம உடம்புக்கு உண்டான இயல்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான தன்மை இந்த டிச்சிலா காட்டிகுவாக்கு இருக்கு. இதுல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், இந்த செல்லுலார் புது புது செல்கள் உருவாக்கும் தன்மை, இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதுல இருக்கு. அதனாலதான் இது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்துக்கு உதவுறதா இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க நார்மலா எந்த சப்ளிமெண்ட்லயும் இங்க இந்தியாவில பார்க்க முடியாது. ரொம்ப ரேரான ஒரு ப்ராடக்ட் இதுங்க. அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் இதே சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இல்ல, ஆண்மை குறைவுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.
எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. 50 வயதுக்கு மேல 60 வயதுக்கு மேல இருந்ததெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு 40 வயதுக்கு மேல இருக்கு. அதுவும் குறிப்பா லாங் கோவிட், முன்னாடி சொன்னால ஆஃப்டர் கோவிட் எஃபெக்ட்ஸ், அதுக்கு இது வந்து அதனாலேயும் ஒரு காரணமா நிறைய பேருக்கு இடி இருக்கு. அந்த இடி பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுக்கு சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகளும் போயிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சி கட்டுரை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. பிரேசிலியன் ஜர்னல்ல இது சம்பந்தம் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்க கொடுத்த ஒரு ரிசல்ட் தான் இது. அதாவது ஒரு சோர்வை போக்குது, ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுது, இம்பார்ட்டன்ஸ் அதாவது ஆண்களுக்கான மலட்டுத்தன்மையை கம்மி பண்ணுது, மெமரிய ஞாபக சக்தி குறைபாடை சரி பண்ணுது, ஜீரண கோளாறுகளை சரி பண்ணுது, அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் இதை சால்வ் பண்ணுதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இதை வந்து ஒரு மெடிக்கல் ஜேர்னல்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். இது செரோனா ரெப்பன்ஸ்னு சொல்றது மூலிகை தாவரவியல் பெயர். இதை பரவலா சொல்றது வந்து சா பால்மெட்டோன்னு. சா அப்படின்னா ரம்பம், கரெக்டுங்களா? இதோட இலைகள் ரம்பத்தின் வடிவில் இருக்கும். இது ஒரு பனைவரை தாவரம் அப்படிங்கிறதுனால சா பால்மெட்டோ அப்படிங்கிற பேர்ல இதை அழைக்கிறாங்க. இதோட ஹேபிட்டட்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்கிறது, ஹை பொட்டன்சியோட இருக்கு. அங்க இருந்து தான் இதை எடுக்கிறாங்க. இது ட்ரெடிஷனல் மெடிசின்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து மூலிகைகள் சிலதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, மெடிக்கல்ஸ்ல வாங்குற மாதிரி அங்க ஓடிஜி கவுண்டர்லயே சா பால்மெட்டோ அப்படிங்கிற விஷயத்த வாங்கி சாப்பிடுவாங்க. இது வந்து பிபிஹெச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான மருந்தா அங்க யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பிபிஹெச்னா என்னங்க? நம்முடைய ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிளாண்டை வீங்கும் போது சிறுநீர் வெளில போறதுல பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணுதுங்க. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை அந்த வீக்கத்தை குறைக்கும், சிறுநீர் பாதையை சரி பண்ணும். இதெல்லாம் இதை அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது வீக்கம் இருக்கும்போது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சொட்டு சொட்டா போற மாதிரி, இல்ல வரும் ஆனா போக முடியாது, இதே மாதிரி நிறைய இருக்கும். ராத்திரி நேரத்துல அடிக்கடி எழுந்து போகிற மாதிரி இருக்கும், தூக்கம் கெட்டு போகும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சா பால்மெட்டோ அப்படிங்கிற மூலிகை ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது பிளாடர் ஃபங்க்ஷனுக்கு, யூரினரி ட்ராக்க, கிட்னி யூரினரி ஹெல்த், அது மட்டும் இல்லாம ஹார்மோனல் பேலன்ஸ் அதெல்லாமும் சரி பண்ணி கொடுக்குது. முக்கியமா எல்லாருக்கும் இன்னைக்கு உயிர் மேல ஆசை இருக்கோ இல்லையோ, இது மேல ஆசை இருக்கு, ஹேர் மேல, கரெக்டுங்களா? அப்ப ஹேர் லாஸ், அத முடி விழறத குறைச்சு முடி அடர்த்தி ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு. நல்ல ஒரு அடர்த்தியான, அதாவது முடி பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சிங்கிள் முடியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நாத்து நடும்போது ஒரு கொத்தா நடுவாங்கல்ல, அதே மாதிரி 2-3 ஸ்டாண்ட்ஸ் ஒரு இதுல இருக்கும், ஒரு கொத்தா தான் வளரும். அப்ப அடர்த்தி அதிகமா ஒரே இடத்துல 2-3 முடியெல்லாம் முளைக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமா அடர்த்தியா முடி முளைக்க ஆரம்பிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இம்யூன் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. செக்ஸுவல் ஹெல்த்துக்கும் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்த மூலிகை, இது ஒரு பரங்கி விதை. பரங்கினா நம்ம ஊர் பரங்கி கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்டான ரொம்ப ருசியான பரங்கி. இதுக்கும் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உள் வீக்கத்தை இது பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை, உள்ள இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட், ஆன்டி டயபெட்டிக் வராமல் தடுக்கிறதுக்கு, கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு, இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, புண்களை குணப்படுத்துறதுக்கு, இதே மாதிரி உள்ள ஒட்டுண்ணிகள் மாதிரி இருக்கிற அதெல்லாம் சரி பண்றதுக்கு, பாக்டீரியல் ஃபங்கஸ் அதெல்லாம் சரி பண்றதுக்கு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது வந்து தீர்வா இருக்கு. இதை பத்தி நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தியும் நிறைய பெனிஃபிட்டா கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, இதுவும் ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு, அதே மாதிரி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணுது. அதாவது இதுல நிறைய காம்பினேஷன்ல தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றும் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இதுலயும் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஹெல்ப் பண்ணும், இதுவும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி. அடுத்தது பங்க்சர் ஒயின். பங்க்சர் ஒயின்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய நெருஞ்சி முள். இப்ப ஊர்ல எல்லாம் வயக்காட்டு பக்கம் போகும்போது செருப்பு போடாம போனா காலில் குத்திரும். அப்படி ஒரு கல்லு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன முடிச்சு மாதிரி இருக்கும், அதுல வந்து ஒரு முள்ளா இருக்கும். ஆனா அவ்வளவு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கிற ஒரு விஷயம். கிட்னில கல் இருந்தது அப்படின்னா இதைத்தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலங்காலமா. இங்க மட்டும் இல்ல, சீனாலையும் இந்த நெருஞ்சி முள்ளத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது யானை நெருஞ்சி முள்ளுங்கிறத ஊற வச்சு எடுத்தா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். அதை எடுத்து அந்த தண்ணியை குடிப்பாங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, சில விலங்குகளுக்கெல்லாமும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க. இது கிட்னி ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கும், செக்ஸுவல் ஹெல்த்துக்கும், உடம்புக்குள்ள வீக்கங்களை சரி பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற அந்த மூலக்கூறுகள், அதாவது இந்த எலிக்சர் மிக்ஸ்ல எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த நெருஞ்சி மில்ல அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. அதுல இருக்கிற நீர்ச்சத்து, நார்ச்சத்தெல்லாம் எடுத்துட்டு அதுல குறிப்பா இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த மூலக்கூறுகள் இருக்குல்ல, அதை மட்டும் நானோ டெக்னாலஜியில பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல ஸ்டெராய்டல் சப்பனோசிஸ்னு ஒரு
மூலக்கூறு, ஆல்கலாய்ட்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது உடம்பு மேக்சிமம் தன்னைத்தானே தயாரிச்சுக்கும். லட்சக்கணக்கான அமினோ ஆசிட்ஸை உடம்பே தயாரித்துக்கொள்ளும் திறன் இருக்கு. ஆனா என்ன வேணுங்க, அதுக்கு எசென்சியலான 13 அமினோ ஆசிட்ஸ்ங்கிறது வேணும். அந்த 13 அமினோ ஆசிட்ஸ் அதுக்கு கிடைச்சிடுச்சுன்னா போதும், லட்சக்கணக்கான காம்பினேஷன்ல அது தயாரிச்சுக்கும். அதே மாதிரி முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் வந்து இதுல இருக்கு. அதுல அர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் ரொம்ப சப்போர்ட்டிவான அமினோ ஆசிட்ஸ், அது இதுல இருக்கு. இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். அது மாதிரி அஃப்ரோடியஸுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் இதுல இருக்கு. செக்ஸுவல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கார்டியோஸ்குலர், கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய பேர் சாப்பிட்ட உடனே முதுகு வலி வருது அப்படிங்கறது சொல்றது கேள்விப்பட்டிருப்போம். முதுகு வலி அப்படின்னா பேக் பெயின் சொல்லுவாங்க, இல்ல இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க. ஆனா இது இடுப்புக்கும் முதுகுக்கும் இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் மேல்புறமா, இடுப்புக்கு கொஞ்சம் மேல வலி இருக்கிறத பார்த்திருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, கிட்னில இருக்கிற கல்ல வெளியேற்றுற வேலையை அது செய்யும். அப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா தண்ணி நிறைய குடிச்சு, இளநீர் அதே மாதிரி எல்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் சீக்கிரமா வெளில வரதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனாலதான் இந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி டெஸ்டோஸ்டெரோனையும் இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுலயும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கும் ஆராய்ச்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. அது மாதிரி ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்னு மார்க்கெட்ல நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட். நம்மளுக்கு ஒண்ணு இல்ல, 2 இடத்துல இந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டெம் செல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த காலத்துல நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம கூட தாயத்தை கட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம தொப்புள் கொடியை எடுத்து ஒரு வெள்ளி குப்பியில தாயத்தா கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப என்னங்க, அந்த அது வந்து என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ். இன்னைக்கு வந்து ஸ்டெம் செல் பேங்க் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதை பாதுகாக்கிறதுக்கு, அந்த உம்பிளிக்கல் கார்டு எடுத்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அதுக்கு பல லட்சங்கள் கட்டி செலவு பண்ணி பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டெம் செல்லோட திறன் என்ன அப்படின்னா, உடம்புக்குள்ள ஒரு செல் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குன்னா அதை போல ஒரு செல்லை இது உருவாக்கி கொடுக்கும். அதாவது டூப்ளிகேட்டா ஒரு செல் உருவாக்குற மாதிரி நம்ம அதை போலவே அதே ஃபங்க்ஷனோட ஒரு செல்லை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்டெம் செல் பண்ணும். இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸும் அதே மாதிரி யூனிக்கான ஒரு கான்செப்டோட இருக்கு. செல்லுலார் ரீஜெனரேஷன், புதிதாக செல் உருவாக்கும் திறனோட இது இருக்கு. இது ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஆன்டி ஏஜிங், வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு, காயங்களை குணப்படுத்தும் திறன், இம்யூனை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான திறன், இதெல்லாம் இதுல இருக்கு. இது ஸ்கின் கேர்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் எல்லாம் இதை நிறைய யூஸ் பண்றாங்க. நாமளும் இதை இதுக்காக யூஸ் பண்றோம். அது மாதிரி உடம்புல வயதாகும் தன்மை எப்ப கம்மியானா, நம்ம உடம்புல செல்கள் அழிஞ்சிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். குழந்தையா இருக்கும்போது ஒரு 50 செல் 100 செல் உருவாகுது, ஒரு 10 செல் அழியும். வயதாக ஒரு 50 செல் உருவாகும், 10 செல் அழியும். கொஞ்சம் இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 செல் உருவாகும், 10 செல் அழியும். வயதானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 10 செல் அழியும், 8 செல் தான் உருவாகும். அதுதான் ஏஜிங் அப்படிம்பாங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பலன்னு அந்த கொலாஜன் சொல்லுவாங்க. அந்த கொலாஜன் எல்லாம் புதுசா உருவாகி அந்த மீட், அந்த எலாஸ்டிசிட்டி, ஸ்கின்ல இருக்கிற எலாஸ்டிசிட்டியோட வருவாங்க. அதெல்லாம் இந்த எலாஸ்டிசிட்டி எல்லாம் இதுல வரும். இன்னொரு ப்ராடக்ட் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட அந்த பீச் செல், ரெட் பீச் செல்லோட ஸ்டெம் செல்லோட பலன்களோட இதுவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன், முன்னாடி சொன்னாங்க, முகத்துல சுருக்கம் இல்லாம இருக்கணும்னா அந்த கொலாஜன் உருவாகணும். ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கணும், அந்த மாய்ஸ்சரைஸ் இருக்கணும். ஸ்கின் டோன், சில பேர் கலர்லாம் நல்லபடியா மாறி இருக்கிறதெல்லாம் நம்ம டெஸ்டிமோனி கேள்விப்பட்டோம். ஒரு காலேஜ் கேர்ளுக்கு கொடுத்துட்டு அவங்க கலர் மாறிடுச்சு, அழகாயிட்டாங்க, நல்ல பளிச்சுன்னு ஆயிட்டாங்க, நல்ல ஒரு அழகா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட படிச்சவங்க எல்லாம் கேட்ட டெஸ்டிமோனி எல்லாம் கடந்த வாரத்துல கேட்டோம். அது காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் தான். இந்த கிரீன் ஆப்பிள்ங்கிறது அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே உண்ட ஒரு பழம். இதுல ஹை பொட்டன்ஷியலான இந்த ஸ்டெம் செல்ஸ் இதுல இருக்கும். அதை நானோ டெக்னாலஜில எடுத்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. இதுவும் புண்களை எல்லாம் வேகமா குணப்படுத்தும் இது இருக்கு. இன்னைக்கு டெஸ்டிமோனிஸ் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரே மாசத்துலயே வந்து பெரிய அப்படி குழி புண்ணெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் புதுசா அந்த டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணி புது செல்கள் உருவாக்கும் திறனை அதிகப்படுத்துறதுனால. அதே மாதிரி ஸ்கின்ல வந்து பிரச்சனைகள் ஏதாவது சொரியாசிஸ் அதே மாதிரி பிரச்சனை குணப்படுத்துறதுக்கு காரணம், அப்படியே தனித்தனியா ஒழுகிட்டு இருந்தது எல்லாமும் சரியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல அந்த புது செல்கள் உருவாகிற விஷயம் வேகமா நடக்கிறதுனால. அடுத்தது இந்த எபிமீடியம் கிராண்டிஃபோரம் அப்படிங்கிற ஹார்னி கோட் வீட். நாம ஜெனரலா ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு இனப்பெருக்க காலம்னு உண்டு, கரெக்டுங்களா? இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல இனப்பெருக்கத்துல நிறைய ஈடுபடும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் நிறைய குட்டியா இருக்கும் நாய்க்குட்டிகள். அப்படிதான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆடுகள் மட்டும் அந்த காலம், அந்த பருவம் தவறி
எப்பவுமே இந்த இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு இருந்ததை பார்க்கும்போது என்ன சாப்பிடுறது, இதோட பிஹேவியர்ஸ் என்னன்னு பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் இந்த ஹார்னி கோட் வீட்ஸ் அப்படிங்கிற இந்த மூலிகையை அது சாப்பிட்றதுனாலதான் இதே மாதிரி விகரஸா நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் தான் இது கிட்னி டானிக்காவும் யூஸ் ஆகுது, கிட்னிக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும், போன் ஹெல்த்துக்கும் யூஸ் ஆகுது, ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் எல்லாம் இதுல இருக்கு. குறிப்பா இனப்பெருக்க மண்டலத்தை வலு சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுல இருக்கிற சில பொட்டன்ஷியலான இன்கிரீடியன்ஸ் தான் இதுக்கு வந்து இந்த பவரை கொடுக்குது. செக்ஸுவல் ஹெல்த்துக்கு, எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றதுக்கு, எலும்பு சம்பந்தமான எலும்புகள் பலமாக்குறதுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகுது. அடுத்தது முக்கியமான ஒரு இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட்லயே அதிகபட்ச விலையோட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த கார்டிசெப் அப்படிங்கிற இந்த காளான் தான். இது இமயமலையில, சீனால, அந்த திபெத் அதே மாதிரி இருக்கிற பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு ஹை ஆட்டிடியூட். இப்ப இதை பாத்தீங்கன்னா டிச்சிலா கேட்டிக்குவா லோ ஆட்டிடியூட்ல பள்ளத்தாக்குல விளையக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து அதிகபட்ச உயரத்துல வளரக்கூடிய தாவரம். இதை எடுக்க போய் பனி சரிவெல்லாம் சிக்கி நிறைய பேர் இறந்ததெல்லாம் உண்டு. அதே மாதிரி இருக்கிறதுனால தான் இதோட காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லியான பொருள். கிட்டத்தட்ட ஒரு கிலோ 12-15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ். இது வந்து ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பொட்டன்ஷியலான விஷயம் ஜென்ஸ்க்கு. இது கார்டியோஸ்குலர், அதாவது இதே சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், இம்யூனை பூஸ்ட் பண்றதுக்கு, பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு லாங் டியூரேஷன்ல ஹை ஸ்டெமினா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கிற இன்கிரீடியன்ட் இதுதான் நம்ம ப்ராடக்ட்ல. அதனால்தான் இவ்வளவு இன்ஸ்டன்டாவும் நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்க. அடுத்தது நம்ம ஊர்ல சொல்ற சீனி துளசி. இதுவும் பாத்தீங்கன்னா சுகர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமும் இதை வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்ப இருக்கு. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்து சிறுபூனை காளி, பாசிஃப்ளோரா அப்படிங்கிற இந்த மூலிகை ஒரு பூனையோட பாதத்தை போல இருக்கிறதுனால இதுக்கு இந்த பெயர். இதுவும் உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும், பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இதுலயும் இருக்கு. அதாவது ஒரு 10 பேர் உங்களை சுத்தி நின்று டென்ஷன் பண்ணாலும் டென்ஷன் ஆகாம ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஆழ்ந்த தூக்கம் எல்லாருக்கும் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அது காரணம் என்னன்னா இதுல எடுத்துக்கும் போது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள சுரந்து நமக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை இது கொடுக்குது. இதுவும் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஜபடிகாபா, இது வந்து ஒரு நாவப்பழம் போல இருந்ததுனாலும் இது ஒரு அத்திப்பழம் போல ஒரு மரத்துல விளையக்கூடிய ஒரு மர திராட்சைன்னு கூட இதுக்கு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற விட்டமின் சி, பிளாவனாய்ட்ஸ், இதே மாதிரி இருக்கிற மூலக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. இது கேன்சர் எதிர்ப்பு சம்பந்தமா, கேன்சருக்கு எதிர்ப்பா நிறைய செயல்படுது. இதே ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த பில்கியாங்கிற ஃப்ரூட்டும் வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஃப்ரூட்டு. இதுவும் வந்து உடம்பு எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு விதமா பல விதமான பயன்களை தரதுனாலதான் இன்னைக்கு எந்த நோயா இருந்தாலும் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே கலந்து கட்டி ஒரு அசுர சக்தியோட நம்ம உடம்புக்குள்ள போய் வேலை செய்யுது. அதாவது உடம்புல கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போடுறோம். அது என்ன செய்யும்? இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு பிடுங்கி போடுதா, வைரஸ் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டிடுதா. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாதது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இது நீக்கும். அதனாலதான் இதை எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு சில நாட்கள், ஓரிரு நாட்களுக்கு ஏதாவது சில அசௌகரியங்களை நாம உணர்றோம். தலைவலி, காய்ச்சல், வாந்தி, இல்ல பேதி, இல்ல உடல் வலி, இதே மாதிரி ஏதாவது விஷயங்கள் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது உடம்புகள்ல இருக்கிற கழிவுகளை ஃபர்ஸ்ட் நீக்குது. அதுக்கப்புறம் தான் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலோட அது செயல்படுறதுக்கு உண்டான வேலையை செய்யுது. அப்ப இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை ஃபர்ஸ்ட் நீக்கிறது. அந்த கழிவுகளை நீக்கி நமக்கு முழு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. இப்ப ஒரு ஆரோக்கியமான பர்சனுக்கு, ஒரு ஆரோக்கியமான நபருக்கு நூற்றுக்கணக்கான ஆசைகள் இருக்கும். என்னங்க, எனக்கு அங்க போகணும், இங்க போகணும், அதை வாங்கி சாப்பிடணும், இதை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு உண்டான பக்கெட் லிஸ்ட் நிறைய வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா நோயோட இருக்கிற பர்சனுக்கு என்னங்க, அந்த நோயிலேருந்து மீளணும் அப்படிங்கிறதுதான் ஒரே ஒரு எண்ணமா இருக்கும், ஒரே ஒரு ஆசையா இருக்கும். கடவுள்கிட்ட என்ன, அப்பா என்ன இந்த சுகர்ல இருந்து காப்பாத்துப்பா, எனக்கு இந்த மூட்டு வலியில இருந்து காப்பாத்துப்பா, ஒரு 2 மாடி ஏற முடியலப்பா, எனக்கு இந்த மூட்டு வலியில இருந்து சரி பண்ணுப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அவங்க ஆரோக்கிய பிரச்சனை மட்டும்தான் சரியாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டுதலா இருக்கும். ஆனா ஒரு ஆரோக்கியமான நபருக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகளையும் அடையறதுக்கு அதை நோக்கி போவாங்க. கரெக்டுங்களா? அப்ப நாம எல்லாரும் நூற்றுக்கணக்கான ஆசைகளோட ஆரோக்கியத்தை நோக்கி பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.